நான் எனது வரத்தை தங்கள் மற்றும் மகாதேவரின் சிரம் மீது வைத்து பரிசீலிக்கப் போகிறேன். நிறுத்து 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 நிறுத்து. இப்படி ஒரு வார்த்தையை உதிர்க்கும் தைரியம் உனக்கு எங்கிருந்து வந்தது? கைலாயத்திற்கே வந்து பார்வதி தாயார் மற்றும் மகாதேவரை சாம்பலாக்குவதற்கு முன்பே நீ என்னுடன் யுத்தம் புரிந்தாக வேண்டும். யுத்தம் வேண்டாம் நந்தி அவர்களே. ஆனால் இவர் புரிந்த இந்த குற்றத்திற்காக இவரை நிச்சயம் தண்டித்தாக வேண்டும். சற்று பொறு கார்த்திகேயா. பஸ்மாசுரா, நீ கூறுவதும் உச்சிதமாகும். தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் மகாதேவா? நான் உரைப்பது சத்தியமே. உனதுள் இருக்கும் அந்த உணர்வுகளை நீ அழிக்க எண்ணுவது உச்சிதமான செயல்தான் பஸ்மாசுரா. ஆனால் அதற்கு முன்பாக என்னை நீ தொட வேண்டியது அவசியம். மகாதேவா, தாங்கள் இந்த பிரபஞ்சத்தில் எந்த மூலையில் வேண்டுமென்றாலும் சென்று ஒளிந்து கொள்ளுங்கள். நான் எனது நோக்கத்தில் வெற்றி பெறும் வரையில் நிச்சயமாக தங்களை விரட்டிக் கொண்டேதான் இருப்பேன். புரிந்து கொள்ளுங்கள். இனி என்னவாகும் தாயே? மகாதேவர் வேண்டுமென்றே இவ்வாறு ஒரு நிலையை ஏற்படுத்தியுள்ளார். பஸ்மாசுரன் முதலில் மகாதேவரை பிடித்தாக வேண்டும். மகாதேவர் நிச்சயம் ஏதோ ஒரு திட்டம் வைத்துள்ளார். தாய், இவனை தடுக்க வேறேதும் வழிகள் இல்லையா? பஸ்மாசுரனை தடுக்க நாராயணரால் மட்டும்தான் முடியும். அதற்கு அவர் தனது யோக நித்திரையிலிருந்து முதலில் எழ வேண்டும். என்னவாயிற்று நாராயணா? உண்மையில் தங்களை வதைத்துக் கொண்டிருந்த தீய சக்திகளிலிருந்து தங்களை முழுவதுமாக விடுவித்து விட்டேன் நாராயணா. நாராயணரின் நித்திரையில் எவரேனும் இடையூறு செய்தால் சமநிலையற்ற தன்மை ஒன்று உருவாகி அது பிரபஞ்சத்திற்கே மிகவும் விபரீதமாக கூடும். தங்களின் இந்த துன்பத்தை விளக்குவதற்காக நான் அனைத்து வழிகளிலும் முயற்சி செய்வேன். இந்த பிரச்சனையை வேறு வழிகளிலும் தீர்த்திருக்கலாம் தேவி. நான் உடனடியாக மகாதேவரை சந்தித்தாக வேண்டும். நான் இப்படி ஒரு தவறு செய்துவிட்டேனே. மகாகாளி அசுரர்களை அழித்து இந்த பிரபஞ்சத்தை காத்தார். எனது முட்டாள்தனத்தினால் இரு அசுரர்களை உருவாக்கிவிட்டேனே. இது மிகப்பெரிய அசம்பாவிதமாகும். நாங்கள் எதுவும் செய்யவில்லையே, பிறகு எதற்காக இங்கு வந்தீர்கள்? நான் தங்கள் இருவரிடமும் கோபமாக உள்ளதாக எப்பொழுது கூறினேன்? நான் இப்பொழுது தங்கள் உதவியை கேட்டல்லவா வந்திருக்கிறேன். உதவியா? எங்களிடமா? ஆம். இதற்கு முன்பு நான் தான் தங்களிடம் பிரம்மலோகத்தின் மீது தாக்குதல் நடத்த வேண்டாம் என்று கூறியிருந்தேன். ஆனால் உங்களிடம் விவாதித்த பிறகுதான் எனக்கு ஒன்று புரிந்தது. 3 லோகங்களுமே எனக்கு உட்பட்டதுதான். ஆகையினால் 3 லோகங்களையும் உங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கு நான் உங்களுக்கு உதவி புரிவேன். அதன் மூலம் நீங்கள் எனது பக்தர் ஆவீர்கள். எனது திட்டம் வெற்றி பெறுவதற்கு முதலில் தாங்கள் இருவரும் பிரம்மலோகத்தை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும்.